சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனாவும் முத்துவும் சீதா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால பார்க்க போன இடத்துல அங்கே அருண் வந்திருக்கிறத பார்த்துட்டு முத்து ரொம்ப கோவமாக இங்கே சத்யா கிட்டேயும் சந்திரா கிட்டேயும் கேள்வி கேட்குறாரு. நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு என்ன ஏமாத்துறீங்களா? நான் சீதாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னால் நம்பாமல் இவங்களெல்லாம் எதுக்கு வர சொன்னீங்க? சத்யா, இப்போவே அந்த அருணை இந்த இடத்துலேருந்து கிளம்ப சொல்லு அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அதுக்குடனே சத்யாவும், மாமா நீங்கள் மறுபடியும் எங்களை தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. சீதா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத நாங்கள் அருண்கிட்ட சொல்லலை, அவங்களா தான் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே அருண் தன்னுடைய அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் எங்கள் வீட்டு பொண்ணு சீதாவை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ யார் இங்கே வந்து நிற்கிறதுக்குன்னு கேட்குறாரு முத்து. உடனே அருண், என் மேலே உள்ள கோவத்தில் சீதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடாதுன்னு நினைக்கிறது நீ தான். சீதாவை நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். சீதா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல நீ யாருன்னு பிரச்சனை செய்யும்போது உடனே முத்துவும் ரொம்ப கோவத்தில் இங்கே அருணை வெளுத்து வாங்கிறதுக்காக முயற்சி செய்ய அங்கேருந்த மீனா சத்யான்னு எல்லாருமே அருண்கிட்ட வந்து பேச முடியாமல் முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, வேண்டாம், பிரச்சனை வேண்டாம், சீதா ஹாஸ்பிட்டலில் இருக்கா, போதுங்க, நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கன்னு முத்துவை வெளியில் கூட்டிகிட்டு போன மீனாவும், என்ன செஞ்சிட்ருக்கீங்க? என் தங்கச்சி கண் முழிக்காமல் இருக்கா, அதை பார்க்குறதா நீங்கள் 2 பேரும் செய்கிற பிரச்சனையை சமாளிக்கிறதா? முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்ல, அப்போ அந்த அருண் செஞ்சது தப்பு இல்லை, அருண் சீதாவை பார்க்கக்கூடாதுன்னு சொன்ன நான் தான் உனக்கு தப்பாக தெரிகிறேன்ல. நீ என்னைக்கும் என்ன புரிஞ்சிக்க மாட்டேன் மீனா. இனி உன் குடும்பம் என்ன செஞ்சாலும் அதில் தலையிடவும் மாட்டேன், உங்கள் வழிக்கே வரமாட்டேன். பார்த்துக்க, நீயே உன் தங்கச்சியை பக்கத்தில் இருந்து பார்த்துக்க, கூட அந்த அருண் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக முத்து அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. மீனாவும் இங்கே அழுதுகிட்டே வந்து, சீதா கண் முழிச்சு பாரு சீதா, நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் உன் கல்யாணத்தில் இவ்வளோ பிரச்சனை வரும்னு நாங்கள் யாரும் எதிர்பார்க்கவே இல்லைன்னு ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. இங்கே சந்திரா மீனா கிட்ட சொல்கிறாங்க, என்ன மீனா நீயும் புரிஞ்சிக்காம, மாப்பிள்ளை நம்ம குடும்பத்துக்கு நிறையா நல்லது செஞ்சுருக்காரு, அதெல்லாம் தெரிஞ்சிக்காம மாப்பிள்ளையை நீயே வெளியில் அனுப்பிட்டியான்னு கேட்க நான் என்னன்னு சொல்கிறது, யாரும் என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மீனா வந்து மனசு வேதனைப்படுறாங்க. இங்கே அருணோட அம்மா அருண்கிட்ட, போதும் அருண், நாம் ரொம்ப அவமானப்பட்டுட்டோம், முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்பு, இல்லை உன் வேலையை போய் பாரு, ஏற்கனவே 1 வாரத்துக்கிட்ட வேலை இல்லாமல் இருந்துட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அருணை அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே சவாரிக்கு போன முத்துவுக்கு மீனா மேலேயும் மீனா குடும்பத்து மேலேயும் ரொம்ப கோவம் வருது. என்ன இவங்கெல்லாம் சொல்லாமையே அந்த அருணோட அம்மாவும் அங்கே வந்திருப்பாங்க, சீதாவோட வாழ்க்கையில் நான் தலையிடக்கூடாதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்களா? அதுவும் அந்த அருண் என்ன பேச்சு பேசுகிறான் என் முன்னாடியே, சீதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேனா அப்படின்னு இந்த அருண் சொல்லும்போது அவனை நான் சும்மா விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு முத்து ரொம்ப கோபமாக பேச, பக்கத்தில் இருந்த செல்வம், முத்து நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காத, நீ சீதாவோட கல்யாணத்தில் பிரச்சனை செய்யாத, அது மட்டும் இல்லை, சொல்லப்போனால் ஒன்னால தான் சீதா மன வேதனையில் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு தான் நான் சொல்வேன். அந்த கோவத்தில் மீனா சிஸ்டர் ஏதாவது ஒன்று பேசியிருக்கலாம், அதுக்குன்னு நீ வந்து இனி மீனா சிஸ்டர்கிட்ட பேச மாட்டேன், அவங்க குடும்பத்துக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு செல்வம் வந்து முத்துவுக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு. முத்துவும் ரொம்ப கோவமா, உனக்கு தெரியாது செல்வம், மீனா கூட அருணுக்கு சப்போர்ட் பண்ணுறா, அருண் என்னவோ அந்த சீதாவை பார்க்க வந்தது சரிதான்ற மாதிரி என்ன அங்கேருந்து அனுப்பி வைக்கிறா, அருணையும் அருணோட அம்மாவையும் மீனாவோட அம்மா அந்த சத்யான்னு யாரும் ஒன்று பேசாமல் நிற்கும்போது என்னால் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? இன்றைக்கி மீனா கிட்ட நான் முக்கியமா, இல்லை அந்த அருணும் சீதாவும் கல்யாணம் பண்ணிக்கிறது முக்கியமானு தெளிவாக பேசிட போகிறேன். இதுக்கு மேலேயும் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் இருந்தால் அந்த அருணால் எல்லா இடத்துலையும் நான் தான் அவமானப்பட்டு நிற்கிறேன்னு எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அதுலேயும் அந்த அருண் என்னை எவ்வளோ தப்பாக பேசுகிறான் தெரியுமா? நான் மீனாவோட குடும்பத்துக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கேன், அதெல்லாம் தெரியாமல் அந்த அருண் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு நான் அமைதியாக இருக்கணுமா? இன்றைக்கி வீட்டுக்கு மீனா வரட்டும், நான் பேசிக்கிறேன்னு சொல்லி முத்து ரொம்ப கோபமாக பேச, உடனே செல்வம், வேண்டாம் முத்து, மீனா சிஸ்டரை நீ தப்பாக நினைக்கலாமா? அவங்க தங்கச்சிக்காக அவங்க ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறதுல தப்பு என்ன இருக்குது? நீ என்னவோ வீட்டுக்கு போய் பிரச்சனை செய்யாமல் இரு. மீனா சிஸ்டர் ரொம்ப பாவம், சீதாவை பற்றி யோசிக்கிறதா? இங்கே அவங்க அம்மா சீதா வேற கண்மொழிக்காமல் இருக்கிறதுனால மனவேதனையில் இருப்பாங்க. இந்த நிலைமையில் நீயும் மீனாவை புரிஞ்சுக்கலன்னா உன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வரும், அதுக்கப்புறம் உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிடுறாரு செல்வம். இங்கே மீனா கிட்ட கண்டிப்பாக கேள்வி கேட்கணும், சீதாவுக்கு நான் பார்க்குற மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப தெளிவாக இன்றைக்கி பேசிடணும் அப்படின்னு முத்து நினைக்கிறாரு. சீதாவை நினச்சி மீனா வீட்டுக்கு அழுதுகிட்டே வராங்க.
இதை பார்த்துட்டு விஜயா சொல்கிறாங்க, என்னாச்சு மீனா? நல்லா தானே முத்துவை கூட்டிகிட்டு எங்கேயோ கிளம்பி போனேன்னு சொல்ல. அத்தை, என் தங்கச்சி சீதா ஹாஸ்பிட்டலில் இருக்கா. ஏற்கனவே அவளுக்கு நிறைய பிரச்சனை. சரியாக சாப்பிடாம இன்னும் அவளுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க. அவளை நினச்சி தான் நான் அழுதுகிட்டே வரேன்னு சொல்ல. அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் அண்ணாமலையும், என்னம்மா சொல்கிற? சீதா ஹாஸ்பிட்டலில் இருக்காளா? நீ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா நான் பார்க்க வந்திருப்பேனேம்மா அப்படின்னு அக்கறையாக கேட்கும்போது உடனே விஜயா சொல்கிறாங்க, நமக்கு எதுக்குங்க பிரச்சனை? அதான் அந்த சீதாவை பார்த்துக்கிறதுக்கு இந்த மீனா வீட்டில் நிறைய பேர் இருக்காங்கல்ல. அதுலேயும் இந்த மீனா முத்து முன்னாடி போய் ஹாஸ்பிட்டலில் நின்றுருப்பாங்க. இதில் நாம் வேற போகணுமா அப்படின்னு கேட்க, அமைதியாரு, நான் மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் விஜயா. உனக்கு வேற வேலையே இல்லையா? வீட்டு வேலையெல்லாம் மீனா செய்கிறதுனால அடுத்தவங்களை எப்படி அவமானப்படுத்தலான்றதை மட்டும்தான் யோசித்து வச்சிருப்ப போல அப்படின்னு சொல்லும்போது விஜயா அமைதியாக இருக்காங்க. இங்கே மீனா கிட்ட அண்ணாமலை சொல்கிறாங்க, இப்போ சீதா நல்லா இருக்காளாமா? வேற எந்த பிரச்சனையும் இல்லையே? டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்க, சீதா ரொம்ப மனவேதனையில் இருக்கா போல. ஏற்கனவே நான் சொன்னேன்ல மாமா, இந்த கல்யாண விஷயத்தில் சீதா ரொம்ப குழப்பத்தில் இருக்கான்னு. உங்கள் பையன்கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு, நிறைய பிரச்சனை செய்கிறாரு. அதனால் சீதா என்ன செய்யனே தெரியாமல் சரியாக சாப்பிடாம வேலைக்கும் போகாமல் இருக்க சீதாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. இனி சீதாவை நீங்கள் நல்லபடியாக கவனிச்சுக்கணுன்னு டாக்டர் சொன்னாங்க. இந்த சின்ன வயசில் சீதாவுக்கு இவ்வளோ கஷ்டமானு என்னால் தாங்கிக்கவே முடியல. சீதா ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த அருணை சீதா கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு அருண் வந்தப்போ கூட உங்கள் பையன் முத்து ரொம்ப பேசி பிரச்சனை செஞ்சிட்டாரு. என்னால் இதுக்கு மேலே தாங்க முடியல மாமான்னு மீனா அழுகிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, இதுக்கு தாம்மா மீனா நான் சொன்னேன் முத்துக்கிட்ட சீதாவோட கல்யாண விஷயமா நான் பேசுகிறேன்னு. நீ தான் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். இப்போ பாத்தியா, அந்த முத்து சீதா இப்படி ஒரு நிலைமையில் இருக்கும்போது கூடவா பிரச்சனை செய்யணும்? சீதாவை பார்க்க யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு முத்து என்னம்மா முடிவெடுக்கிறது? இதை உங்கள் அம்மாலாம் யோசிக்கணும். அது மட்டும் இல்லை, சீதாவுக்கு அருணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் நீ நினைக்கிற மாதிரியே உங்கள் அம்மாவும் ஆசைப்படுறாங்களா அப்படின்னு கேட்குறாரு. எங்கள் அம்மாவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம்தான். ஆனால் மாப்பிள்ளை முத்து சொன்னாதான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். இங்கே மாப்பிள்ளையை மீறி நான் கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல மாட்டேன்னு எங்கள் அம்மா கூட என் வீட்டுக்காரருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதை புரிஞ்சிக்காம ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ பிரச்சனை செஞ்சிட்டாரு, ரொம்ப அவமானப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு முத்து வரட்டும், நான் பேசுகிறேன் மீனா, நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது மீனா அழுகிறதெல்லாம் பார்த்துட்டு விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ மீனா தங்கச்சியோட கல்யாணத்தை பற்றி பேசி தான் முத்து ரொம்ப கோவத்தில் மீனா தான் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான்னு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வர்றது, பிரச்சனை செய்கிறதுன்னு இவங்க 2 பேருக்கு இடையிலையும் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கா. இது தெரியாமல நான் இத்தனை நாள் இருந்திருக்கேன். என்ன ஏதுன்னு கேட்டால் மீனாவும் பதில் சொல்லலை, முத்துவும் சொல்லலை. ஆனால் இப்போ நல்லா தெரியுது, அந்த சீதாவுக்கு நல்ல வசதியான படித்த மாப்பிள்ளை வேற கிடச்சிருக்கான் போலையே. இந்த மீனா ஒன்றும் இல்லாத குடும்பத்துலேருந்து வந்தா, இந்த வசதியான குடும்பத்தில் இப்போ மருமகளாக வாழ்ந்துட்டுருக்கா. அதே மாதிரி இந்த சீதாவுக்கும் நல்ல வரன்லாம் வருது போல். என்ன செய்ய, நமக்கு தான் இந்த ரோகிணி மாதிரி ஆளுங்கள்லாம் மருமகளாக வந்திருக்காங்க. ஆனால் இந்த மீனாவோட அம்மா சந்திராவுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்குதே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிகிட்ருக்க மீனாவும் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இங்கே ஷெட்டில் இருந்த முத்து செல்வத்துக்கிட்ட மீனாவை பற்றி பேசிட்டு ரொம்பவே கோவமாக வீட்டுக்கு வராரு. இங்கே முத்து வீட்டுக்கு வந்த உடனே மீனா முத்துவை கண்டுக்காம அவங்க வேலையே பார்த்துட்ருக்காங்க. டெக்கரேஷன் ஆர்டருக்காக ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே முத்துவும், மீனா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல முத்துவை மீனா கண்டுக்காமல் இருக்க உடனே முத்து சொல்கிறாரு, உனக்கு அவ்வளோ திமிராயிருச்சா? நான் பேசணும்னு சொல்கிறேன், நீ என்னை கண்டுக்காம உன் வேலையை பார்த்துட்ருக்க. நீ இவ்வளோ திமிராக இருக்கிறதுனால தான் உன் தங்கச்சி இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கா. நான் சொல்கிறதெல்லாம் உன் குடும்பம் கேட்டிருந்தா இந்த நிலமை வந்திருக்குமா? அந்த அருண்லாம் ஒரு ஆளுன்னு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. இதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணும், இதில் உனக்கு என் மேலே கோபம் வேற வருதா அப்படின்னு முத்து கேட்குறாரு. உடனே மீனா ரொம்ப கோவமா, உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் தான் எல்லார்கிட்டேயும் பிரச்சனை செய்கிற ஒரு ஆளாக இருக்கீங்களே. அப்புறம் நான் பேசினா மட்டும் புரிஞ்சுக்குவா போகிறீங்க? என் தங்கச்சி சீதா ஹாஸ்பிட்டலில் இருக்கா. அவளை பற்றி நாங்கள் யோசிக்கணும்னு நினைக்கும்போது நீங்கள் அருணை பார்த்த கோவத்தில் பிரச்சனை செஞ்சால் அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? எனக்கு என் தங்கச்சி சீதா வாழ்க்கை தான் முக்கியம். எல்லாத்துலேயும் உங்கள் பேச்சை கேட்டுட்ருக்கணுன்ற அவசியம் இல்லை. எது சரி தப்புன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. எதிர்த்து பேசாத மீனா, அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்ல அங்கே அண்ணாமலை வராரு. முத்து போதும், நீ பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் நீ பேசுகிற எதுவுமே சரியில்லை. மீனா என்ன தப்பு செஞ்சான்னு வீட்டுக்கு வந்த உடனே கோவமாக பேசிகிட்டு இருக்க. மீனா தான் தங்கச்சி மேலே உள்ள பாசத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கேயும் அருணை பார்த்து பிரச்சனை செஞ்சியாமே. உனக்கு வேறு வேலை இல்லையா?
ஒன்று வீட்டில் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து மீனாவை அவமானப்படுத்துகிற, இல்லை அடுத்தவங்க கிட்ட பிரச்சனை செஞ்சு மீனாவை தலகுனிய வைக்கிற. இது மட்டும்தான் உனக்கு தெரியுமா? போனால் போதுன்னு நானும் பொறுமையாக இருக்கேன். உங்கள் 2 பேரோட விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு நினச்சா நீ பேசுகிறது எதுவுமே சரியில்லாமல இருக்கு முத்து. சொல்லப்போனால் அருண் சொல்கிற மாதிரியே உனக்கு தான் முத்து ரொம்ப திமிராயிருச்சு. உன் வழியில் அருண் வந்தால் பரவாயில்ல. அருணும் சீதாவும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படும் போது அது நடக்கக்கூடாதுன்னு நினைக்க உனக்கு முதல்ல என்ன உரிமை இருக்குது? மீனாக்கு இல்லாத உரிமை உனக்கு வந்துருச்சா சீதா மேலே? சீதா நினச்ச வாழ்க்கையை சீதாவுக்கு அமைச்சு கொடுக்கணும்னு அவங்க வீட்டில் உள்ளவங்க ஆசைப்படும் போது நீ அவங்களுக்கு துணையாக இருந்து இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் உன் மேலே இன்னும் அவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாகும். ஆனால் நீ என்னடானா அடுத்தவங்க வாழ்க்கையில் தலையிட்டு பிரச்சனை செஞ்சு நீ செய்கிற ஒவ்வொரு பிரச்சனையாலையும் மீனா தலை நிற்பான்ற எண்ணம் கூட இல்லாமல் வீட்டுக்கு வந்து மீனாவை ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்க. இனியும் நான் இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இருக்க மாட்டேன். முதல்ல நீ கிளம்பு, இங்கே இருந்து பிரச்சனை செய்யாத அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுக்குப்பா கிளம்பணும்? நான் சவாரி முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வந்தேன். இந்த மீனா செஞ்சது பெரிய தப்பு. நான் மீனா குடும்பத்து மேலே உள்ள அக்கறையில் அருணை அங்கேருந்து போக சொன்னால் இந்த மீனா அருணுக்கு சப்போர்ட் பண்ணி அங்கே இருக்க வச்சுட்டு என்னை கூப்பிட்டு வந்து தனியாக திட்டுறா. நான் என்னவோ தப்பு பண்ண மாதிரி. எனக்கும் அருணுக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்சிருந்ததுக்கப்புறமும் அருணை எதுக்காகப்பா இவங்க எல்லாரும் அங்கே வர வைக்கணும்? எனக்கு நல்லா தெரியுது. என் முன்னாடி எல்லாரும் நடிக்கிறாங்க. ஆனால் அந்த அருணுக்கு தான்ப்பா சப்போர்ட் பண்ணுறாங்க. அருண் ஒன்றும் அவ்வளோ நல்லவன் இல்லையே. என் காரை வாங்கி வச்சுக்கிட்டு லைசன்ஸை கேன்சல் பண்ணி அந்த கார் மூலமாக எவ்வளோ அவமானப்படுத்தினான்னு இந்த மீனாவுக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ஆள் மாற்றி மாற்றி பேசி பொய் சொல்கிற அந்த அருண் எப்படி சீதாவை நல்லபடியாக பார்த்துப்பான்? அவனை நம்பி எப்படி சீதாவை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? சீதா நல்லா படித்த புத்திசாலியான பொண்ணு. அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை தான் அமையணுமே தவிர்த்து அருணை மட்டும் சீதா கல்யாணம் பண்ணால் அப்புறம் பிரச்சனை வரும். அதுக்கு முன்னாடியே சீதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நானே அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதில் என்னப்பா தப்பு இருக்குது? நீங்களும் மீனா மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக அங்கே ரூமுக்கு போன முத்து மீனா மேலே கோவத்தில் இருக்காரு. மீனாவும் பார்த்தீங்களா மாமா, ஏதோ நான் பெரிய தப்பு பண்ண மாதிரி உங்கள் பையன் வந்த உடனே கேள்வி கேட்டு என்ன பேச்சு பேசுகிறாருன்னு. உங்கள் பையன் மேலே தான் தப்பு இருக்குது. எங்கே அந்த அருணை பார்த்தாலும் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருந்தா அந்த அருண் சும்மா இருப்பாரா? அந்த அருண் என்ன உங்கள் பையன் முத்து மாதிரி கார் டிரைவரா? அவர் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கார். ஏதோ சின்னதாக தப்பு செஞ்சிட்டாரு, அதுவும் உங்கள் பையன் மேலே உள்ள கோவத்தில். அதுக்கு இப்போ என்ன செய்யணும்? இவருக்கு அருணை பிடிக்கலனா ஒதுங்கி போக வேண்டிதானே. சீதாவோட வாழ்க்கையில் தலையிட்டு பிரச்சனை செய்ய உங்கள் பையன் யார் மாமா? நானும் எத்தனை நாள் தான் பொறுமையாக இருக்கிறதுன்னு மீனா இப்படி கேள்வி கேட்டதுனால முத்துவுக்கு கோவம் தாங்கலை. என்னையே எதிர்த்து பேசி நான் யாருன்னு மீனா கேட்டதுக்கப்புறமா நான் யாருன்னு நிரூபிக்கணும் அப்படின்னு வெளியில் கிளம்பி போன முத்து செல்வத்தை கூட்டிகிட்டு போய் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு. வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனையவும் தான் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்கிறாரு. இந்த மீனா சரியில்லை. வர வர மீனா கூட வாழ எனக்கு பிடிக்கல. எங்கள் அம்மா கூட எங்கள் அப்பா பேச்சை கேட்குறாங்க. ஆனால் மீனா எதுலேயும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா. எனக்காகவும் என் வாழ்க்கைக்காகவும் மீனா என்ன வேணாலும் செய்வா. என் பேச்சை மீற மாட்டான்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு இவர் யார் என் குடும்ப விஷயத்தில் தலையிடன்னு மீனா ஒரு கேள்வி கேட்டால, அவ்வளவுதான். இனி மீனா குடும்பத்தை பற்றி நான் யோசிக்கவே போகிறதில்ல செல்வம் அப்படின்னு இதை சொல்லி சொல்லி முத்து தேவையில்லாமல் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. எப்படியாவது மனோஜோட கடைக்கு போகணும், மனோஜ் கூடவே மனோஜ் கடையில் வேலை பார்க்கணும், அப்போ தான் மனோஜோட மனசை மாற்ற முடியும்னு ரோகிணி ஒரு பக்கம் இங்கே விஜயா கிட்ட சொல்கிறாங்க. அதான் மனோஜால் பேச முடியலல்ல. கடைக்கு போய் எப்படி மனோஜ் வேலை செய்வார்? டாக்டர் மனோஜை 2-3 நாள் பேசாமல் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. அதான் மனோஜ் இப்படி நானே கடைக்கு போகலாம் அப்படின்னு உங்ககிட்ட சொல்ல வராரு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கல ஆண்டி, நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன மனோஜோட கடைக்கு வேலைக்கு போகிறது? ஏன் மனோஜ் பேசாமல் உன் கடையை அம்மா பார்த்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்ல மனோஜ் சொல்கிறாரு. பேச முடியாத மனோஜும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு கையசைச்சு செய்கை காமிக்கிறாரு. உடனே ரோகிணி சிரிச்சுக்கிட்டே, பார்த்தீங்களா நான் வந்து கடைக்கு போகிறேன்னு சொன்னேன். இங்கே சிரிக்கிற மனோஜ் நீங்கள் போகிறேன்னு சொன்ன உடனே பதட்டமாக வேண்டான்னு சொல்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு பிஸ்னஸை பற்றி ஒன்றும் தெரியாது. இந்த வீட்டுக்கு பணக்கார மருமகளை கொண்டு வரணும்னு நினைக்கிற நீங்கள் உங்கள் பையன் மனோஜுக்கு எதுலேயும் உதவி செய்ய முடியாது. உங்கள் பையனை கடைக்கு ஓனராக்குனதும் நான் தான், இப்போ கடையை பார்த்துக்க போகிறதும் நான் தான். மனோஜ் நீ வீட்டில் வேணும்னா ரெஸ்ட் எடு.
நான் கடையை நல்லா பார்த்துக்கிறேன். இன்னும் 2 நாள் கழிச்சு வந்து நீயும் நானும் ஒன்று சேர்ந்து கடையை பார்த்துக்கலாம். யாராலையும் உன்னையும் என்னையும் என்னைக்கும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜோட கடைக்கு ரோகிணி கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. பாத்தியா மனோஜ், நீ இப்படி இருக்கிறத ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு உனக்கு பேச முடியல, ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு உன் கடைக்கு ஏன் முன்னாடியே தைரியமாக பேசிட்டு அந்த ரோகிணி கிளம்பி போகிறா. என்ன ஆனாலும் நீ அந்த ரோகிணி கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது. அம்மா சொல்கிறத கேட்பல மனோஜ் அப்படின்னு சொல்ல, எனக்கு ரெஸ்ட் எடுக்கணுமா அப்படின்னு மனோஜ் பதில் பேச முடியாமல் செய்கை காமிக்கும்போது இங்கே விஜயாவும் மெதுவாக மனோஜை ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வெளியில் வந்த விஜயா நினைக்கிறாங்க, என் பையனுக்கு இப்படி இருக்கிறதுனால ரோகிணி எல்லா பொறுப்பையும் எடுத்துக்க நினைக்கிறா. வீட்டை விட்டு கண்டிப்பாக ரோகிணி வெளியில் போகக்கூடாது, மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்து காமிக்கணும்னு என் முன்னாடியே இப்படி ஒவ்வொன்றா உரிமை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டா. இனியும் நம்ம சும்மா விட்டு வைக்கக்கூடாது. ரோகிணியை எப்படியாவது மனோஜை விட்டு பிரிச்சாகணும். இல்லை ரோகிணி அப்புறம் நம்ம சொல்கிற எதையும் கேட்க மாட்டா, வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டா. ஏதாவது செய்யணுமே அப்படின்னு ரோகிணி மனோஜை பிரிக்க விஜயா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு மீனா கூட நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ளே வராரு முத்து. இதை பார்த்த அண்ணாமலை, இன்றைக்கும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறியா? அன்னைக்கு என்னவோ மன்னிச்சிருங்கப்பா, தெரியாமல் செஞ்சுட்டேன்னு மன்னிப்பெல்லாம் கேட்டேன், நீ திருந்த மாட்டியா அப்படின்னு திட்டுறாங்க. நான் ஒன்றும் தேவையில்லாமல் இப்படி செய்யலப்பா. மீனா என்னை கேள்வி கேட்டால, நான் யாருன்னு கேட்டாலப்பா. அதனால தான் கோவத்துலையும் என்னால் தாங்கிக்க முடியாத மன வேதனையிலையும் இப்படி வந்து நிற்கிறேன். இதில் என்னப்பா தப்பு இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது விஜயா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, இந்த முத்துவுக்கு சொல்லவாங்க வேணும், ஏதாவது காரணம் கிடைக்காதா? இப்படி நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து வீட்டில் பிரச்சனை செய்ய மாட்டோமான்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரணத்தை கண்டுபிடிக்கிறாங்க முத்து. இவனெல்லாம் திருத்த முடியாது. என்னவோ மீனா இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறமா தான் முத்துவோட வாழ்க்கையில் நல்லது நடக்குதுன்னு சொல்லி சொல்லி காமிச்சிங்கல்ல. இப்போ நான் கூட நல்ல அம்மாவாக தான் இருக்கேன். ஆனால் அந்த மீனாவால் தான் முத்துவுக்கு பிரச்சனை வருது. அதனால் இவன் இந்த நிலமையில வந்து நிற்கிறான். பாத்தியா மீனா, உன்னால் கூட இந்த முத்துவை திருத்த முடியாது. ஏன்னா இவனை வளர்த்ததே என் மாமியார், முத்துவோட பாட்டி. அதனால் இவனை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கும் வீட்டில் என்ன பெரிய பிரச்சனை செய்ய போகிறான்னு தெரியலையேங்க அப்படின்னு சொல்லும்போது மீனா அழுதுகிட்டே நிற்க, நீ எதுக்கு அழுகிற? உன்னால் நான் தான் அழுகணும். உன் குடும்பத்துக்கும் உன் தம்பி பரீட்சை எழுதி முடிக்கிறதுக்கும் பிரச்சனை வந்தப்பெல்லாம் நான் கூட துணையாக இருந்தேன்ல, அதெல்லாம் மறந்துட்டு சீதாவோட கல்யாணத்தில் நான் தலையிடக்கூடாதுன்னு அந்த பேச்சு பேசுனியே. இப்போ நீ ஏன் அழுகிற? நான் யாருன்னு கேட்டல்ல. நான் உன் குடும்பத்துக்கு யாரும் இல்லை, உனக்கும் யாரும் இல்லை. உன்னை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்ல, அது ஏன் தப்பு. அப்போவே எனக்கு கல்யாணமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டான்னு நான் ஒரு முடிவெடுத்திருக்கணும். என் அப்பாவுக்காக நான் என் வாழ்க்கையை பற்றி கூட யோசிக்காமல் உனக்கு வாழ்க்கை கொடுத்தேன். உன் குடும்பத்துக்கு துணையாக வேற இருந்தேன். எல்லா பிரச்சனையிலையும் உங்கள் குடும்பத்துக்கு நான் சப்போர்ட்டாக இருந்தேன். நான் இல்லைன்னா உன் தம்பி சத்யா பரீட்சை எழுதியிருப்பானா? இப்போ அவனுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுதுன்னு ஆசையாக இருக்கீங்களே, அதெல்லாம் நடந்திருக்குமா? ஆனால் இப்போ அதை பற்றி யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் வீட்டுக்கு இன்னொரு மருமகன் அந்த அருண் வர காத்துட்ருக்கிறதுனால அவன் வேற பெரிய வேலை பார்க்குறான்னு நீ சொன்னியே. அவன் என்ன மாதிரி சாதாரண கார் டிரைவர் இல்லையே, பெரிய வேலை பார்க்குறான், பொறுப்பில் இருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான். அதனால் இங்கே சீதாவுக்கு ஏற்ற மாப்பிள்ளை அருண் தான். எல்லாரும் அருணை புகழ்ந்து பாராட்டி பேசுகிறீங்க. சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் நான் பேசுகிற எதுவும் உங்களுக்கு புரியாதுல்ல. ஏன்னா நான் சாதாரண டிரைவர் அப்படின்னு. மீனா, நீ தானே சொன்ன நான் சாதாரண டிரைவராக இருந்தாலும் நான் உனக்காக எல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் மீனா. ஆனால் என்னை பற்றியும் என் வேலையை பற்றியும் அந்த அருணுக்காக இவ்வளோ பேச்சு பேசிட்டல. இனி நீ யாரோ நான் யாரோ, நான் உன் கூட வாழணும்னு நீ நினைக்கல. அதனால தான் அந்த யாரோ ஒரு அருணுக்காக என்ன அவமானப்படுத்தி பேசினேன் என் அப்பா முன்னாடி. இனி நான் உன் கூட பேச மாட்டேன். இனி உனக்கும் எனக்கும் எதுவும் இல்லை. நீங்கள் இருந்தா இரு, இல்லைனா உன் அம்மா வீட்டுக்கு கூட போ. ஆனால் சீதாவோட கல்யாணத்தை அந்த அருண் கூட எப்படி செய்கிறீங்கன்னு பார்க்குறேன். பிரச்சனை செஞ்சாவது அருணுக்கும் சீதாவுக்கும் நீங்கள் கல்யாணம் ஏற்பாடு செஞ்சால் அதை நான் நிப்பாட்டுவேன். உன்னால் மட்டும் இல்லை மீனா, யாராலையும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அருண் நல்லவனே இல்லைன்னு சொல்லியும் நீங்கள் புரிஞ்சுக்கலல்ல. நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, நான் தலையிட மாட்டேன். ஆனால் அந்த அருண் மேலே உள்ள கோவத்தில் அவனை எப்படியும் சீதாவை கல்யாணம் பண்ண விடவே மாட்டேன்.
அப்படின்னு சொல்லும்போது இங்கே மீனா அழுதுகிட்டே, நீங்கள் திருந்த மாட்டீங்க, நீங்கள் என் கூட பேச மாட்டீங்க, என் கூட ஒன்று சேர்ந்து வாழ மாட்டீங்க, ஆனால் என் குடும்பத்துக்கு அவமானத்தை தேடி தரணும்னு நினைக்கிறீங்கல்ல, அப்புறம் நான் இதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும். என் தங்கச்சி சீதாவோட கல்யாணத்தை நல்லபடியாக செஞ்சு நான் வைப்பேன். அது மட்டும் இல்லை, சீதா கல்யாணம் முடியாமல் இந்த வீட்டு பக்கம் வரமாட்டேன். பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறது உங்கள் எண்ணம், பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறது என்னுடைய குணம். அதை நீங்கள் புரிஞ்சிக்கலல்ல, போதும், எனக்கு யாரும் வேண்டாம். என் குடும்பத்தை இன்னும் நீங்கள் தப்பாக தானே நினைக்கிறீங்க. நான் என்னவோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தினமும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து இப்படிலாம் பேசுகிறீங்களே. உங்கள் அம்மா, உங்கள் அண்ணன், ரோகிணின்னு வீட்டில் இருக்க யாராவது என்னை மதிப்பாங்களா? அதெல்லாம் உங்களுக்கு அக்கறை இல்லையே. என்ன ஆனால் உங்களுக்கு என்ன? நான் அவமானப்பட்டு நின்னாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்களே, இதை ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் வந்து என் முன்னாடி நேராக நின்று பேச வேண்டியதானே? ஏன் அதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லையா? சீதாவோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, சீதாவோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதில் எனக்கு சீதா தான் முக்கியம். எப்படி என்னை பற்றி நீங்கள் யோசிக்கலையோ, என் கூட ஒன்று சேர்ந்து வாழ மாட்டேன்னு என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ பேச்சு பேசிட்டீங்களோ, இனி நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். மாமா, என்னை மன்னிச்சிருங்க. உங்கள் பையன் திருந்துவார், அவர் கூட இருந்து அவரை பெரிய ஆள் ஆக்கணும்லாம் நான் ஆசைப்பட்டிருக்கேன். அதனால தான் பூ கொடுக்க போகிறது மட்டும் இல்லாமல் இங்கே டெக்கரேஷன் ஆர்டர் அப்படின்னு இங்கே என்னால் முடிஞ்ச வேலையெல்லாம் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தெல்லாம் சேர்த்துட்டு இருந்தேன். இவரோட ஃப்ரெண்டு பொண்ணுக்கு ஏதோ ஃபங்க்ஷன்னு சொல்லி இருந்த பணத்தெல்லாம் கொண்டு போய் கொடுத்தாரு. அப்போ கூட என்னோட பேச்சை கேட்கணுன்னு உங்கள் பையனுக்கு தோணவே இல்லை. இவர் முத்து என்ன முடிவெடுக்கிறாரோ அது மட்டும்தான் நடக்கணும், எல்லாரும் அதை மட்டும்தான் புரிஞ்சுக்கணும். அவர் சொல்கிறத கேட்கணும்னு நினைக்கும் போது நம்ம பேசுகிறத கேட்கணுன்ற எண்ணம் முத்துவுக்கு இல்லை. அதனால் நான் என் வீட்டுக்கே போகிறேன். என்னைக்கு உங்கள் பையன் செஞ்சது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டு கூப்பிடுறாரோ அப்போ நான் இந்த வீட்டுக்கு வரேன் மாமா. ஏன்னா இது வரைக்கும் அத்தையால் எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. மனோஜ், ரோகிணின்னு எல்லாரும் என்னை ரொம்ப அவமானப்படுத்தியிருக்காங்க. அப்போல்லாம் வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு நான் நினச்சதில்லை. ஏன்னா ஏன் வீட்டுக்காரரை தனியாக விட்டுட்டு போனால் அவர் ரொம்ப கஷ்டப்படுவாருன்னு நினச்சேன். இந்த குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும், அதனால் என்னால் இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ என் குடும்பத்தை பற்றி யோசிக்காமல், சீதா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கா அதை பற்றி கூட யோசிக்காமல் உங்கள் பையன் இவ்வளோ அடம் பிடிக்கிறாரு. என்னையே இங்கே இருந்தாயிரு, இல்லை உன் அம்மா வீட்டுக்கு போன்னு இவர் சொன்னதுக்கப்புறமா நான் எந்த உரிமையில் இங்கே இருக்கணுமாமா? இவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து பேசினாரோ இல்லை மனசில் இருக்கிறது என்கிட்ட சொன்னாரோ, அவர் சொன்னது தானே. இனி நீங்கள் உங்கள் பையன்கிட்ட பேசி புரிய வைங்க. நான் சீதாவுக்கும் அருணுக்கும் முன்னாடி நின்று கல்யாணத்தை செஞ்சு வைப்பேன். அதை உங்கள் பையன் முத்துவால மட்டும் இல்லை, வேற யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. இவரே இவ்வளோ பேசும்போது தப்பு செய்யாத நானும் தைரியமாக இதெல்லாம் சொல்லி தானே ஆகணும். நான் கிளம்புறேன் மாமா அப்படின்னு சொல்ல இங்கே அண்ணாமலை கண் கலங்கிக்கிட்டே, வேண்டாமா மீனா, நீயாவது பொறுமையாக இரு. முத்து தான் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். நீ மட்டும் இந்த வீட்டில் இல்லைன்னு வையேன், இந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்காது. உன்னோட பொறுப்பான குணத்தாலையும் உன் நல்ல குணத்தாலையும் தான் நாங்கள் எல்லாரும் நிம்மதியாக இருக்கோம். அதை முத்து புரிஞ்சிக்கலனாலும் எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். நீ எங்கேயும் போக வேண்டாம், நாளைக்கு நான் முத்துக்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு அண்ணாமலை கண் கலங்கிக்கிட்டே மீனா கிட்ட சொல்லும்போது முத்து சொல்கிறாரு, விடுங்கப்பா, போனால் போகட்டும். ஏதோ அருணுக்கும் சீதாவுக்கும் மீனாவே முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வைப்பாலாம். அப்போ என் பேச்சை கேட்கக்கூடாதுன்ற முடிவில் தானப்பா இவங்க எல்லாரும் இருக்காங்க. என் பேச்சை கேட்காத மீனா இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், போனால் போகட்டும்ப்பா. அது எப்படி சீதா அருணோட கல்யாணம் நடக்குதுன்னு நானும் பார்க்க தானே போகிறேன்னு முத்து சொல்கிறாரு. இங்கே பதில் பேசாமல் கண் கலங்கி நிற்கிறாரு அண்ணாமலை. ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க. இதனால் வீட்டில் பிரச்சனை வர்றது மட்டும் இல்லாமல் இவங்க முத்துவும் மீனாவும் பிரிஞ்சிருவாங்க போலையே. என்ன சொல்லியும் ரெண்டு பேரும் கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு அண்ணாமலை நினைக்கிறாங்க. விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷம். மீனா வீட்டை விட்டு வெளியில் போகிறா. இதெல்லாம் நடக்கணும்னு நினச்சேன், ஆனால் தானாக முத்துவால் எல்லாம் நல்லதால நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மீனா நீ சரியான முடிவெடுத்திருக்க மீனா. இந்த முத்துலாம் ஒரு ஆளுன்னு ஒன்றை இந்த பேச்சு பேசிகிட்டு இருக்கான்ல, நீ முதல்ல உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பு. முத்து தேடி வந்து மன்னிப்பு கேட்டாலும் இந்த முத்துவெல்லாம் நீ மன்னிக்கவே கூடாது. உன் தங்கச்சி சீதாவோட வாழ்க்கைக்கு எது சரின்னு உனக்கு தோணுதோ அதை நீ செஞ்சு வை. இதில் முத்து தலையிட்டானா கண்டிப்பாக முத்துவை நீ எல்லாம் சும்மா விடாத. என்ன பேச்சு பேசுகிறான் உன்னை பற்றி? ஒன்னால தான் இப்போ ஒரு கார் டிரைவராக இருக்கிறான் முத்து, நல்லா சம்பாதிக்கிறான், 2 காருக்கு ஓனராக இருக்கிறானா, அது என்ன முத்துவாலையா? ஒன்னால தானே மீனா. உன்னையே முத்து புரிஞ்சுக்கலனா எப்படின்னு மீனா எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் போகணுன்றதுக்காக இங்கே விஜயா இப்படிலாம் மீனா கிட்ட பேச, என்னை புரிஞ்சிக்காத இந்த உங்கள் பையன் முத்து கூட நான் என்றைக்கும் வாழ மாட்டேன். அவரே எல்லா உண்மையும் புரிஞ்சுக்கிட்டு நான் செஞ்சது சரின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னை தேடி வரணும், இல்லைனா இந்த வீட்டு பக்கம் வரமாட்டேன்னு முத்து பேசின பேச்சாலையும் முத்து மேலே உள்ள கோவத்துலையும் முத்து முன்னாடி அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்ற எண்ணத்துலையும் மீனா கண் கலங்கிக்கிட்டே அண்ணாமலை வீட்டில் இருந்து வெளியில் போகிறாங்க. அம்மா வீட்டுக்கு போகணும்.
நடந்த பிரச்சனையை பற்றி சொல்லாமல் சீதாவுக்கு உடனே கல்யாண ஏற்பாடை செய்யணும். என் வீட்டுக்காரர் திருந்த மாட்டாரு, ஆனால் நான் நினச்சதை செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க மீனா. இங்கே முத்துவும் என் பேச்சை கேட்கல, மீனாவும் என் பேச்சை கேட்கல. இப்படி 2 பேரும் பிரிவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு பதில் பேச முடியாமல் மன வேதனையில் கண் கலங்கி நிற்கிறாரு அண்ணாமலை. என் பேச்சை கேட்காம சீதாவுக்கும் அருணுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி இங்கே மீனா என் மேலே கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டால, இனி அந்த மீனா கூட நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மீனா மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காரு முத்து. மீனா வீட்டை விட்டு வெளியில் போனதுனாலையும் இங்கே முத்து மீனாவை புரிஞ்சுக்காம பிரச்சனை செஞ்சதாலையும் இதெல்லாம் பார்த்துட்ருக்க விஜயா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க.